டே போதும்டா, நிறுத்துங்கடா. எத்தனை ப்ரோமோடா? ப்ரோமோ மேல ப்ரோமோ மேல ப்ரோமோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரே நாள்ல 5 ப்ரோமோவாடா? 5 நாள்ல ஒவ்வொரு ப்ரோமோவா போட்டு விட்டுருந்தீங்கன்னா, ஆடியன்ஸுக்கு அது இன்னும் பெருசா போய் ரீச் ஆயிருக்கும். நெறைய யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ் எடுத்து பேசியிருப்பாங்க. ஒரே நாள்ல 5 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணீங்கன்னா, அது எங்கிருந்து எடுத்து டீகோட் பண்ணி நம்ம பேசுறது? கடைசியா ரிலீஸ் ஆன ப்ரோமோவ பார்த்துட்டு, என்னடா வயலன்ஸ்லலாம் ஈடுபடுறீங்க? என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? அப்படிங்கிற மாரி பல 600 பொண்ணு கண்ணாமட்டைய காட்டி ஒருத்தனை வைக்கிது பாருங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்க இங்க கொண்டு வந்துட்டாய்ங்க காமன் மேனுக்கு. அடிச்சுக்கிட்டு சாவுங்கடான்ட்டாய்ங்க. ஒரு டீம வந்து ஏஞ்சலா பிரிச்சுட்டாய்ங்க, ஒரு டீம வந்து டெவிலா பிரிச்சுட்டாய்ங்க. அந்த பொண்ண இவன் ஏதோ டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பான் போல இருக்கு. அதுக்கு நான் வந்து ரிட்டாலியேட் பண்றேன், பதில் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமாங்கிற பொண்ணு ஒரு பையன பல்லேர்னு வைக்கிது கண்ணாமட்டைய காட்டி. அவனும் இளிச்சமாணிக்கு நின்னுட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோலமாவை எடுத்து வாய்க்குள்ள விட்டு நோண்டுது. ஏன்டா வாந்தி வந்துராது கோலமாவெல்லாம் வாயில விட்டோம்னா? கருமம். அது வந்து டேஸ்ட்டாவும் இருக்காது, காரமாவும் இருக்காது, புளிப்பாவும் இருக்காது, துவர்ப்பாவும் இருக்காது. அந்த கண்றாவியெல்லாம் வாயில போட்டு எப்புட்றா நம்மளால இருக்க முடியும்? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. உண்மையிலேயே சொல்றேன், இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ்ல நடந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்க விட, காமன் மேன்ல நடந்த இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க் வேற லெவல்ல இருக்க போகுது. ஒரு பக்கம் வயலன்ஸ வந்து கையில எடுக்குறாய்ங்க, அடிச்சுக்கிறாய்ங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் உமன் கார்ட வந்து ஒரு பொம்பள வந்து கையில எடுக்குது. ஒரு லேடி ஒருத்தங்க சாரி கட்டிட்டு இருக்காங்க. ஒரு டாஸ்க்ல வந்து ஒரு ஆம்பள அவங்கள தூக்கிட்டு போய் வெளியில போட்டு அவுட் பண்ணிட்டானாம். அதுக்கு வந்து நீ என்ன எப்படி தூக்கலாம்? இவ்வளோ ஆம்பளைங்க இருக்கிறப்ப, நீ எதுக்கு வந்து என்ன புடிச்சு தூக்கிட்டு போன? அதுவும் என்ன எது கட்டி புடிச்சுட்டு தூக்கிட்டு போன? அப்படின்னு உமன் கார்ட கையில அடிச்சிருச்சு. ஏம்மா பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்குள்ள வரும்போது, ஆம்பளை இல்ல, பொம்பளை இல்ல, நீங்க எல்லாமே சக கண்டஸ்டன்ட்ன்னு நெனைங்க. அத விட்டுட்டு, என்ன எதுக்கு புடிச்சு தூக்கி வெளில போட்ட? அப்புறம் ஃபுன்னு ஊதுனா, நீங்க அப்படியே பறந்து போய் பலூன் மாரி வெளில விழுந்துருவீங்களா? எது பலவீனமான டார்கெட்டோ, அத தான் முதல்ல அவுட் பண்றதுக்கு எவனா இருந்தாலும் யோசிப்பான். அப்ப நீங்க ஒரு வீக்கான டார்கெட் உங்கள ஈஸியா தூக்கி வெளில போட்டுறலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். வெளில தூக்கி போட்டான். ஃபெமினிசம்ங்கிறது என்ன தெரியுமா? அதெல்லாம் கிடையாது. உனக்கு ஈக்குவலா நானும் நின்னு சமமா நின்னு போராடுவேன் அப்படிங்கிறது தான் ஃபெமினிசம். அத விட்டுட்டு அவன் தூக்கி போட்டான் அப்படிங்கிறத ஒரு குறையா சொல்லிட்டு, நீ எப்படி என்ன தொட்டு தூக்குவ? இத்தனை ஆம்பளைங்க இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டு எதுக்கு வந்து என்ன புடிச்ச? அப்படின்னு அந்த பொம்பளை கேட்கறதே உண்மையிலேயே இரிட்டேட்டிங் டு த கோரா இருக்கு. இதெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, குத்துது, கொடையுது, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கி விட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி ஆளெல்லாம் தயவு செஞ்சு உள்ள எடுக்காதீங்கடா அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். வயலன்ஸு, உமன் கார்டு, கடைசியா பார்த்தா வந்து டாக்ஸிக் ஃபெமினிசம். அதாவது ஒரு ஆம்பளை இருக்கிறான் அப்படிங்கிறப்போ, நீ கண்ணாமட்டைய காட்டி நீ அவனை அடிக்கிறியே, அதே இடத்துல ஒரு பொண்ணு இருந்து ஒரு பையன் கண்ணாமட்டைய காட்டி அடிச்சிருந்தான் அப்படின்னா, இந்நேரம் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கும். பரபரப்பா பேசப்பட்டிருக்கும். காமன் மேன் ஷோவை தடை செய்ய வேண்டும். பிக் பாஸ் சீசன் 10 தமிழை தடை செய்ய வேண்டும். உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு ஊர்ல இருக்கிற மாதர் சங்கம்லாம் இந்நேரம் இவிபி வாசலை முற்றுகை இட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? ஆனா ஒரு ஆம்பளை அடி வாங்குறான் அப்படிங்கிறப்ப ஈஸியா கடந்து போயிடுறாங்க எல்லாரும். ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ன்றது என்ன? ஒரு ஏஞ்சலா இருக்கக்கூடியவங்க டெவில் என்னதான் வெறுப்பேத்தினாலும் அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், தன்னிலை மாறாம இருக்கணும். அதுக்கு வாயில முட்டைய உடைச்சு ஊத்துறது, இந்த கோலமாவை போடுறது, இதெல்லாம் ஓகே. அவனை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறது, கோவப்படுத்துறது, ட்ரிகர் பண்றது அதெல்லாம் ஓகே. பிசிக்கல் வயலன்ஸை வந்து நீங்க எப்படி கையில் எடுப்பீங்க? ஒரு பொண்ணு பண்றா அப்படிங்கிறதுக்காக எதையுமே வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்க முடியாது. எப்படி பார்வதி வந்து சாண்ட்ராவை எத்தி மிதிச்சு கீழே தள்ளினப்ப பெண்ணுலாம் நீங்க பார்க்கல தானே? ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்பிச்சிருந்தீங்க தானே? அதே போல இந்த பொண்ணு வந்து இன்டென்ஷனலா அந்த பையனை அரைஞ்சிருந்தா, தாக்கி இருந்தா அப்படின்னா, நீங்க சீரியஸா சொல்றேன், அந்த பொண்ணை பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள விடக்கூடாது. அந்த பொண்ணை காமன் மேன் ஷோவோட வெளில அனுப்பிச்சிடணும். அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய நட்டுக்கலண்ட கேஸெல்லாம் கொண்டு வந்து பிக் பாஸ் காமன் மேன்ல விட்டுட்டாங்க போல இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் முனியம்மா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை தவிர மற்ற எல்லாமே வந்து டம்மி பீஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. போர்டை பிடிச்சிட்டு முட்டி போட்டு நடந்து வந்தவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. டாப் 50 கண்டஸ்டண்டா அவன் வர்றதுக்கு அவனுக்கு என்னடா தகுதி இருக்கு? எனக்கு பிக் பாஸ்ல வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சீசன் 8ல் நடந்திருக்கான் அவன். கன்னியாகுமரியிலிருந்து முட்டி போட்டு. அப்படி முட்டி போட்டு நடந்துட்டா அவனை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டுருவீங்களா? அவனை உள்ள விட்டு ஏன் நீங்க பிக் பாஸ் 10க்குள்ள அனுப்பல? ஏன் அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளில அனுப்பிச்சிங்க? ஓவியா சொல்லுது, இந்த மாதிரி வந்து நீங்க இப்போ மட்டும் மெச்சூர்டாவா இருக்கிறீங்க. அவன் சொல்றான், முட்டி போட்டு நடந்தது வந்து நான் அன்மெச்சூர்டா பண்ணிட்டேன், இம்மெச்சூர்டா பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ மட்டும் நீ மெச்சூர்டாவா இருக்க அப்படின்னு ஓவியா கேட்குது. ஏன்டா இவன் மெச்சூர்டா இல்ல, அவன் ஒரு வடிகட்டின முட்டா பைய அப்படிங்கிறது வந்து அவன் டாப் 50ல வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சதாடா. அந்த சாரி கட்டி இருந்த லேடி பாருங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு கோவமா திட்டுட்டு, நீ ஆம்பளைய போய் வந்து தூக்கி போட வேண்டியதானே, எதுக்கு என்ன கட்டி பிடிச்சி தூக்கி போட்டா அப்படின்லாம் பேசிட்டு, கடைசி ஆயுதம்
கண்ணீரை வந்து கையில் எடுத்துட்டாங்க. அழுகுது. ஏம்மா கோவமாவும் பேசுற, அதுக்கப்புறம் உட்காந்து நீலி கண்ணீரும் வடிக்கிற. 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணுமா? எனக்கு உண்மையிலேயே புரியலம்மா. விசாரிச்சு பார்க்கும்போது அந்த லேடி ரொம்ப டாமினன்ட்டா தான் அந்த செட்டுக்குள்ள இருந்திருக்கு. என்ன புடிக்கிற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. என் மேல கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. என் மேல கை வச்சா அவ்வளோதான். இந்த மாரி தான் அங்க இருக்கிற எல்லாரையும் உருட்டிக்கிட்டு, மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சுகுமாரன் அப்படிங்கிற ஒரு பையன, இந்த ஷாமாங்கிற பொண்ணு கண்ணாமட்டைய காட்டி அரைஞ்சிருக்கு. அப்பவும் அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனா இந்த லேடி வந்து சீன் கிரியேட் பண்ணிருக்கு. பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காமன் மேன் ஷோலயே டாக்ஸிக் ஃபெமினிசம், வயலன்ஸு, உமன் கார்டு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் தொடங்குனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கூத்துகள் நடக்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சத்தியமா தெரில. அதுவும் இந்த நைட்டி போட்ட ஆண்டியெல்லாம் விசாரிக்கும் போது, ஏன்டா கோம்பக்காடு கோவிந்தா, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த ஆண்டி 3 நாளாவே நைட்டி போட்டு தான் வந்திருக்கு. கிளம்பி நைட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கு போல இருக்கு போட்டு வர்றதுக்கு. செட்டுக்குள்ளே மட்டும் நான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு. அது வந்து ரூம்ல இருந்து கிளம்பி வரும்போதே நைட்டியோட தான் வந்திருக்கு. நைட்டி போட்டு வந்த அந்த ஆண்டியை டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்புனதும் இன்ஸ்டாகிராமில் போய் புலம்பி ஒப்பாரி வச்சு வீடியோ போட்டுருந்துருக்கு போல இருக்கு. நான் வந்து இந்த பிக் பாஸ் ஷோவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட மாட்டேன். இந்த காமன் மேன் அப்படிங்கிறதே ஒரு ஸ்கேம் தான். அதை நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா காமன் மேன் ஷோ வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு? எங்களுக்கே தெரியும் காமன் மேன் அப்படிங்கிற ஷோவை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு பித்தலாட்டம் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இருந்த அறகுறை தற்குறிங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஷோ நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காமன் மேன் கண்டஸ்டண்ட்டில் தேர்ன ஒரே நபர் வந்து முனியம்மா மட்டும்தான். யதார்த்தமாக இருக்குது அந்த பொம்பளை. அதே போல் வந்து ஒரு கிராமத்திலேருந்து வருது, வெள்ளந்தியாக பேசுது. 3 ஜட்ஜு இருக்கிறப்ப 2 பேரை தான் எனக்கு தெரியும், ஒருத்தரை தெரியாதுன்னு உண்மையை பேசுது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. முனியம்மா போன்ற நபர்களுக்கு பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் மாதிரியான பிளாட்ஃபார்மில் வாய்ப்பு கிடைக்கிறத நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த சேலை கட்டின பொம்பளை, அதுக்கப்புறம் வந்து நைட்டி போட்டு வந்த அந்த ஆண்டி, இது போன்ற நபர்களை பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே அறவே தவிர்க்கணும். அது போன்ற நபர்களை மக்கள் இப்போவே வெறுக்கிறாங்க. அவங்கள ஒரு நாள் கூட நம்மளால் ஒரு ப்ரோமோவில் கூட பார்க்க முடியல. அவங்கள வந்து 100 நாள்லாம் நம்மளால் சத்தியமாக வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதே போல் இந்த ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபடக்கூடிய இந்த ஷாமா போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்குங்க. ஏன்னா போன சீசன்லேயே 2 பேருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளில அமிச்சிட்டிங்க. இந்த ஷாமான்ற பொண்ணெல்லாம் காமன் மேன்லேயே வந்துட்டு வயலன்ஸை கையில் எடுக்குது, கண்ணாமட்டையை காட்டி அடிக்குது. இதெல்லாம் பிக் பாஸ் 10க்குள்ளே வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பிக் பாஸ் டீமும் ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய ஓவியா, ஆரி மற்றும் ராஜு போன்ற நபர்கள் வந்து பார்த்து சரியான நபர்களை பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். மக்களாகிய நீங்கள் காமன் மேன் ஷோலையே உமன் கார்டு, டாக்ஸிக் ஃபெமினிசம், வயலன்ஸு இதெல்லாம் இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் ரிவ்யூ அண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.